வணக்கம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். இன்றைய அற்புதமான மாலை பொழுதினிலே ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி என்கின்ற அம்பிகையின் அற்புதமான இந்த பாடலை இயற்றியவர் சப்த ரிஷிகளில் ஒருத்தராகிய உயர் திரு அகஸ்திய மாமுனி அவர்களுடைய இயற்றி கம்போஸ் செய்யப்பட்ட இந்த அற்புதமான பாடலை நாம் கேட்க இருக்கிறோம். இந்த பாடல் வரிகளிலே அம்பிகையின் பாதங்களை தொட்டு வணங்கி, அம்மா எங்களுக்கு அருள் புரியும் அம்மா என்று வணங்கி பக்த கோடிகளை ஒருநிலைப்படுத்தி, அம்மையே எனக்கு இறையருள் தந்து இருள் நீங்கி என்னுடைய ஊழ்வினையை அகற்றினாயே என்று அம்மன் அவர்களுடைய பாதங்களை, திருவடிகளை, பார்வதி தாயை துதித்து வணங்கி போற்றி தொழுது வேண்டி, என் ஊழ்வினை, அதாவது என்னுடைய பழைய வினை, புதிய வினை என்று சொல்லக்கூடிய பிராரப்த கர்மம், சஞ்சித கர்மம் என்கின்ற அனைத்து வினைகளும் உன் காலடி பாதங்களை, திருவடிகளை தொட்ட உடனேயே என்னை விற்று அகன்று போகினதே என்று சொல்லி இந்த பாடலை மிக உருக்கமாக, மிக அற்புதமாக இயற்றி பாடி மகிழ்ந்திருக்கிறார்கள் அகஸ்திய முனி அவர்கள். இந்த அற்புதமான இந்த நன்னாளிலே இந்த பாடலை நாம் பாடி அதனுடைய உட்பொருள் விளக்கத்தை பற்றி சற்று சிந்தித்து நாம் வாழ்வில் நிறைவு பெறுவோமாக. நன்றி. பாடல் ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி. ராகம் ராகமாலிகா. ஆதிதாளம். கம்போஸ்ட் பை அகஸ்திய முனி. வாங்க பார்க்கலாம். ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே. श्री चक्रराज सिंहासनेश्वरी श्रीललिताम्बिकये. भुवनेश्वरी आगमवेद कलामय रूपिणी. आगमवेद कलामय रूपिणी. अखिल चराचर जननी नारायणी. नागकंकण नटराज मनोहरी. नागकंकण नटराज मनोहरी. ज्ञानविद्येश्वरी राजराजेश्वरी. ज्ञानविद्येश्वरी राजराजेश्वरी. श्री चक्रराज सिंहासनेश्वरी श्रीललिताम्बिकये. பலவிதமாய் உன்னை பாடவும் ஆடவும், பலவிதமாய் உன்னை பாடவும் ஆடவும், பாடிக்கொண்டாடும் அன்பர் பதமலர் சூடவும். பாடிக்கொண்டாடும் அன்பர் பதமலர் சூடவும். உலகம் முழுதும் எனது அகமுற காணவும். உலகம் முழுதும் எனது அகமுற காணவும். ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி. ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி. श्री चक्रराज सिंहासनेश्वरी श्रीललिताम्बिकये.
அம்பிகையே. உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய். உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய். உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய். உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய். உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய். நிழலென தொடர்ந்த முன்னோர் கொடுமையை நீங்க செய்தாய். நிழலென தொடர்ந்த முன்னோர் கொடுமையை நீங்க செய்தாய். நித்ய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி. நித்ய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி. श्रीचक्रराज सिंहासनेश्वरी श्रीललिताम्बिकये. भुवनेश्वरी आगमवेद कलामय रूपिणी. अखिल चराचर जननी नारायणी. नागकङ्कण नटराज मनोहरी. नागकङ्कण नटराज मनोहरी. ज्ञानविद्येश्वरी राजराजेश्वरी. ज्ञानविद्येश्वरी राजराजेश्वरी. श्रीचक्रराज सिंहासनेश्वरी श्रीललिता अम्बिकये. வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த அற்புதமான பாடல் வரிகளிலே அம்பிகையை துதிபாடி நம் பக்த கோடிகளுக்கு அம்மனுடைய அருட்பார்வை கிடைக்காதா? இறைவா, உம் அருளை நீங்கள் கொடுக்க மாட்டீர்களா? இந்த பக்த கோடிகள் ஊழ்வினை 3 வினையை செய்துவிட்டு அந்த வினைப்பதிவெல்லாம் நிழல் போல தொடர்கின்றனவே. அவற்றிலிருந்து இப்பிறவியில் எப்படி நாம் மீள்வதற்கு நம்மை தகுதியாக்கி கொள்ள முடியும்? இறைவன் இடத்துல நீங்கள் சரணாகதி அடைந்தால் தானே நீங்கள் உங்கள் பாவப்பதிவுகளை எல்லாம் நீங்கி இன்புற்று வாழ முடியும். ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும். அப்போ ஒரு வாழ்க்கையில் மாற்றம் வரணும்னா, ஒரு டர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முனை வரணும்னா, நாம் நமது வினைப்பதிவை பற்றிய ஒரு புரிதல் வேண்டும். அந்த புரிதலிலே நமக்கு இறைவனடி சரணாகதி அடைந்து, இறைவா, என்னுடைய பதிவுகளை நீங்கள் தூய்மை செய்வாயாக என்று அவர் பாதங்களை பற்றி கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்தால்தானே தூய வினைப்பதிவுகளை நாம் விரும்பி ஏற்றால்தானே நம் வினைப்பதிவுகளிலிருந்து மீண்டு இந்த வாழ்க்கையை வாழ்வாக இன்புற்று வாழ முடியும். துன்பத்திற்குரிய செயல்களை மட்டுமே செய்து வினைப்பதிவு நம் பழைய பதிவுக்கு ஒத்த பதிவிய வினைகளை நாம் எப்படி களைவது என்கிற ஒரு குறிப்பை இங்கே ரொம்ப அழகா அகத்திய முனியவர்கள் 2000 வருடத்துக்கு முன்பாகவே நமக்கு இந்த தத்துவ பாடல் மூலமாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த பாடல் வரிகளிலே பதிவுகளை போக்குவது எப்படி என்கின்ற ஓர் தாத்பரியத்தை நாம் அகத்திய முனிவர், சப்த ரிஷிகளில் ஒருவரான மகாமுனிவர் அவர்கள் நமக்கு அருளிருக்கிறார் என்றால் அது ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷமாக நாம் அதை பார்க்க வேண்டும். இந்த பாடல் வரிகளில் நாம் கேட்டு நம் வாழ்க்கைக்கு உரிய ஏற்ற ஒரு மாற்றங்களை நாம் அடைய முடியும். அம்பிகையின் தரிசனம் கிடைத்து அவர்களுடைய கால்களை பற்றி எங்கள் பாவங்களை நீக்க ஒரு வழிக்கூறமா, அடைக்கலம் தாயே என்று தம்மை உருகி வேண்டி பக்தி மார்க்கத்தின் உச்சியில ஞானத்தில அடைந்து ஞானத்தில் திளைத்து இந்த பாடலை இயற்றி உணர்வுபூர்வமாக நமது பகவான் அகஸ்திய முனி அவர்கள் இந்த அடைக்கலம் நீயே அம்மா என்று கூறி
சரணாகதி தத்துவத்தை நமக்கு விளக்குகிறார். இப்போ உங்களுக்கு துன்பம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த துன்பத்திலிருந்து எப்படி மீண்டு வருவது என்கின்ற அந்த விஷயமே உங்களுக்கு துன்பமாயிடும். அப்போ தாயே அம்பாள், நீங்களே சரணாகதி, உம்மை விட்டா எனக்கு வேறு கதி கிடையாது, கதி மோட்சம் கிடையாது. ஊழ்வினைனா பல வருடமாக பல யுகங்களாக எம்மை நிழல் போல் தொடர்கின்றனவே, இந்த ஊழ்வினையிலிருந்து நான் எப்படி என்னை காப்பாற்ற முடியும்? என் முன்னோர்கள் செய்த ஊழ்வினை என்னை தொடர்ந்து நிழல் போல் துரத்தி கொண்டிருக்கின்றனவே, அவற்றிலிருந்து என்னை மீண்டு வருவதற்கு காப்பாற்றுங்கள், உங்கள் அருள் எங்களுக்கு வேண்டும் என்று இரு கரங்களை கூப்பி அவருடைய பாதங்களை பற்றி கண்ணீரால் அர்ச்சனை செய்து பகவான் அகஸ்திய முனியவர்கள் அம்பாளுடைய தரிசனத்தை பெறுகிறார். அப்போ இந்த பாடல்லேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, வினைப்பதிவே தேகம் கண்டாய் என்று பெரியோர்கள் சொல்லுவாங்க, நமது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. வினைப்பதிவு நாம் உடலிலே, உயிரிலே, வித்திலே பதிவாயிருக்கிறது என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அந்த ஊழ்வினை என்று சொல்லக்கூடியது முன்னோர்கள் வழி வழியாக ஹெரிடிட்ரி இம்பரன்ஸ் என்று சொல்லக்கூடிய கருமையத்திலிருந்து உங்களுடைய ஜெனட்டிக் சென்டரில் இருக்கக்கூடிய ஓர் பதிவு, ஒரு இம்ப்ரிண்ட். இப்போ நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய அது வரக்கூடிய செயல்கள் எல்லாம் அந்த ஊழ்வினையினால் செய்யக்கூடிய செயல்களில் வரக்கூடிய கூட்டுத்தொகை தான் இப்போ இருக்கக்கூடிய வினை. அதற்கு ஒட்டிய உங்களுடைய பிஹேவியரல் பேட்டர்ன் இருக்கும், உங்களுடைய இன்ப துன்ப உணர்வுகள் இருக்கும். செயல் விளைவு என்ற வகையில் நீங்கள் செயலை செய்வீங்க, அதை திரும்ப திரும்ப செய்வீங்க, அதற்கான விளைவுகள் வரும். அப்போது அடைக்கலம் தாயே அம்மா என்று சொல்லும்பொழுது தன் மொத்த வினையையும் சரணாகதி தத்துவத்தின் மூலமாக அம்பாளை தரிசித்து இரு கரம் கூப்பி பாதங்களை பற்றி, நீயே எனக்கு துணை அம்மா, நான் எதற்காக நான் வருத்தப்பட வேண்டும்? அதாவது துன்பம் என்ற செயல் விளைவை கொடுத்து, ஒரு விளைவு ஏதோ ஒரு செயல் நான் செஞ்சிருக்கிறேன், எனக்கு துன்பம் கொடுத்துட்ட, என்னை திருத்துவதற்காகவே அந்த துன்பத்தை கொடுத்தீர்களே தாயே, என்னை மறுபடியும் அந்த மாதிரி துன்பத்தில் ஆழ்த்தாம இருக்கிறதற்கான அறிவை கொடுங்கள், ஞானத்தை கொடுங்கள் என்று செவி மழுக அம்பாளை தரிசித்து பூஜித்து அவருடைய பாதங்களை பற்றி எப்படி ஞானம் பெற்றார் என்கின்ற ஒரு விளக்க கவிதை இந்த அற்புதமான கவி. அனைவரும் இதை கேட்டு ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் யூஸ்கை ராகா உங்கள் அனைவரோடு இணைந்து இறை அருளையும் குரு அருளையும் பெற வேண்டி வாழ்த்து மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். குருவாழ்.